சரி, அவை நாங்கள் தொடர்ச்சியை பார்ப்போம் பிள்ளைகள். அவை சுரப்பியாக சதையி இலங்ககன் சிறுத்தீவுகளை குறிப்பிடலாம். அமைவிடமாக பெருங்குடலுக்கும் முன் சிறுகுடலின் மடிப்புகளுக்கும் இடையில் காணப்படும். இதுதான் சதையி. சரி, நாங்கள் இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம். குருதியில் பார்க்கணுமே. ஓமோன் எக்ஸ் சுரப்பது குறைவடைவதால் ஏற்படும் நோய் நிலைமை. ஓமோன் எக்ஸ் சுரப்பது இன்சுலின் குறைவாக சுரந்தால் குருதியில் குளுக்கோஸ் மட்டம் அதிகரிக்கும். ஆகவே குளுக்கோஸ் மட்டம் அதிகரிக்கும் நிலைமைக்கு நாங்கள் நீரிழிவு நோய் என்று சொல்லுவோம். குருதியில் குளுக்கோஸ் மட்டம் அதிகரிக்கும், சாதாரண மட்டத்தை விட அதிகரிக்கும் நிலைமைக்கு நாங்கள் நீரிழிவு நோய் என்று சொல்லுவோம். ஆகவே ஓமோன் எக்ஸ் சுரப்பது குறைவடைவதால் ஏற்படும் நோய் நிலைமை யாது? அந்த கேள்விக்கு நீரிழிவு நோய். குருதியில் குளுக்கோஸ் மட்டம் சீராக்கலில் XY ஆகிய ஹோமோன்களின் தொழில்களை தனித்தனியாக தருக. XY ஹோமோன்களின் தொழில்கள் தனித்தனியாக நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அவை எக்ஸ் என்ன செய்யும்? மேலதிக குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றும். அப்ப நீங்க இப்படி ஒன்று எழுதலாம். ஒரு பக்கம் குளுக்கோஸ் குளுக்கோஸாக எழுதினால் உங்களை பக்கம் கிளைகோஜன். சரி, ஷார்ட்டாக எழுதுறாண்டா இப்படி எழுதலாம். அங்கே குளுக்கோஸ், உங்களை கிளைகோஜன். சரியா பிள்ளைகள்? XY ஹோமோன்களின் தொழில்கள். அப்போ XY ஹோமோன்களில் தொழில் கேட்டிருக்கு. நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் குளுக்கோஸ்ல இருந்து கிளைகோஜன் உருவாக வேண்டும். அப்போ மேலதிக குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றுவது. மேலதிக குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றுவது என்ன? அதுக்கு என்ன வரும்? இன்சுலின். சரியா? அப்ப குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றும் ஹோமோன் இன்சுலின். சரி, இப்படி எழுதினாலும் சரி, அல்லது வசனத்தில் எழுதலாம். எப்படி? எக்ஸ் ஆனது, அதாவது எக்ஸ் இன்சுலின் என்பது எக்ஸ் ஹோமோன் தானே. எக்ஸ் ஆனது மேலதிக குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றும். இப்ப Y என்ன செய்யும்? தலைகீழ். சரியா? Y என்ன செய்யுண்டால் எங்களுக்கு குளுக்கோஸ் தேவைப்படும் போது மேலதிக, அதாவது ஈரலில் சேமிக்கப்பட்டுள்ள கிளைகோஜனை திரும்ப குளுக்கோஸாக மாற்றும். உங்களை பக்கம் Y. கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றுவது Y. உங்களை பக்கம் Y. அதுக்கு உதவுற ஹோமோன் Y அல்லது குளுக்ககோன் அல்லது குளுக்கோன் எல்லாமே இருக்கு. குளுக்ககோன் அல்லது குளுக்கோன். சரி, அந்த விஷயம் விளங்கிட்டு நினைக்கிறேன். அது ஷார்ட் எழுதிக்கலாம். குளுக்கோன். சரி, இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தது போல குருதியில் குளுக்கோஸ் மட்டம், அடுத்த உடலின் வெப்பநிலை, அது பிறகு நீர் சமநிலை. இப்ப உடலின் வெப்பநிலை பார்க்கல, நாங்க நீர் சமநிலைக்கு போகிறோம். நீர் சமநிலையில முக்கியமாக பங்களிக்கும் ஹோமோன் ADH ஹோமோன். சரியா? அது தொடர்பான கேள்வி. பின்வரும் சந்தர்ப்பங்களில் ADH ஹோமோன் இன் அளவு கூடுமா அல்லது குறையுமா என குறிப்பிடுக. சரியா? கூடுமா அல்லது குறையுமா, அவ்வளவுதான் இருக்கு. சரி, ADH ஹோமோனுக்கும் குருதியில் உள்ள நீர் சதவீதத்துக்கும் இடையிலான தொடர்பை நாங்க பார்த்தோம் சொன்னால் ADH ஹோமோனின் அளவு கூடுமா பின்வரும் சந்தர்ப்பங்கள். அப்ப குருதியில் நீர் சதவீதம் அதிகரிக்கும் போது ADH ஹோமோன் அளவுக்கு என்ன நடக்கும்? நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஓர் சீர்திடநிலையும் இயைபாக்கமும். குருதியில் நீர் சதவீதம் அதிகரிக்கும் போது பாருங்க, குருதியில் நீரின் அளவு குறைவடையும் போது இருக்கு. முதலாவது,
குருதியில் நீரின் அளவு குறைவடையும் போது ஏடிஎச் ஹோமோன் சுரக்கப்படும். அப்படின்னா ஏடிஎச் ஹோமோன் சுரக்கப்படுவது அதிகரிக்கும். அப்ப குறைவடையும் போது அதிகரிக்கும் என்ற விட வரணும். அப்ப அப்படின்னு என்ன நடக்குது என்றால் ஏடிஎச் ஹோமோன் சிறுநீரகத்தின் மீது தொழிற்பட்டு சிறுநீரகத்தில் நீரகத்துறிஞ்சலை அதிகரிக்கும். இதனால் சிறுநீருடன் வெளியேறும் நீரின் அளவு குறையும். அப்ப நீரின் அளவு குறைவடைந்தால் சிறுநீரின் அளவு குறைக்கணும். அப்படிதானே? நீரின் அளவு குறைவடைந்தால் சிறுநீரின் அளவை குறைச்சால் குருதியில நீரின் அளவு கூடும். அதே நேரம் குருதியில் நீரின் அளவு அதிகரிக்கும். போதிய அளவு நீர் இருக்க குருதியில் நீரின் அளவு அதிகரிக்கும் போது சிறுநீரகத்தில் நீர் அகத்துறிஞ்சப்படுவது குறைக்கப்பட்டு சிறுநீருடன் வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கும். ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை இலகுவாக ஞாபகம் வச்சுக் கொள்றதுக்கு குருதியில் நீரின் அளவு குறைவடையும் போது நீரின் அளவு குறைவடைந்தால் ஏடிஎச் ஹோமோன் சுரக்கப்படும் அளவு அதிகரிக்கும். அப்பதான் நீரின் அளவை கட்டுப்படுத்தலாம். சிறுநீராக வெளியேறும் நீரின் அளவை குறைக்கலாம். சரியா? அவை இந்த கேள்வியை பாருங்க. பின்வரும் சந்தர்ப்பங்களில் ஏடிஎச் ஹோமோனின் அளவு கூடுமா அல்லது குறையுமா? அப்ப மாற்றம் எழுதினா சரி. குருதியில் நீர் சதவீதம் அதிகரிக்கும் போது ஏடிஎச்சின் செறிவு குறையும். அடுத்தது அந்த ஏடிஎச் நீரின் அளவு அதிகரிக்கும் போது நீர் அகத்துறிஞ்சப்படுவது குறைக்கப்பட்டு அப்ப ஏடிஎச் சுரக்குதா இல்லையான்ற விடயமே சொல்லப்பட இல்லை. சரியா பிள்ளைகள்? நீரின் அளவு அதிகரிக்கும் போது அங்க நீர் அளவை கட்டுப்படுத்த தேவையில்லை. சிறுநீர் அளவு கூடினா சரி. சரியா? அதனால நீர் சதவீதம் அதிகரிக்கும் போது ஏடிஎச் செறிவு குறையென்று எழுதினாலும் சரி அல்லது ஏடிஎச் சுரக்காது. நிலைமையை பொறுத்து. இப்ப நீர் சதவீதம் அதிகரிக்கும் போது ஏடிஎச் செறிவு குறையும் அல்லது சுரக்காது. குருதியின் நீர் சதவீதம் குறையும் போது ஏடிஎச் செறிவு அதிகரிக்கும். சரியா? ஏடிஎச் செறிவு அதிகரித்து அது நீர் வெளியேற்றப்படுவதை கட்டுப்படுத்தும். நீர் வெளியேற்றப்படுவதை கட்டுப்படுத்துனா சிறுநீராக வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைக்கும். ஏடிஎச் அளவு குறையும் போது நீர் சதவீதம் குறையும் போது ஏடிஎச்சின் அளவு ஏடிஎச் செறிவு கூடும். உடலின் நீரின் அளவு குறையும் போது சிறுநீரகத்தில் எச்செயன்முறை மூலம் அப்ப நீரின் அளவு குறையும் போது சிறுநீரகத்தில் எச்செயன்முறை மூலம் அது சீராக்கப்படுகிறது. அப்ப இந்த கேள்வியும் இந்த முறை எதிர்பார்க்கிற சிறுநீரகத்தி வந்து ரெண்டும் சேர்ந்து வரலாம். ஏன் சிறுநீரகத்தோட தான் இது தொடர்பாகுது. உடலின் நீரின் அளவு குறையும் போது சிறுநீரகத்தில் எச்சையின் முறை மூலம் அது சீராக்கப்படுகிறது. சிறுநீர் உற்பத்தி செயல்முறை 3 இருக்கு. அதுல ஒன்று மீளகத்துறிஞ்சல். அப்ப மீளகத்துறிஞ்சல் செயல்முறை மூலம்தான் இது சீராக்கப்படுகிறது. மீளகத்துறிஞ்சல் மூலம் பாருங்க. நீர் அகத்துறிஞ்சுவது அல்லது அதாவது சரியான வசனம் மீளகத்துறிஞ்சல். சிறுநீரகத்தில் நீர் அகத்துறிஞ்சல் என்பது சிறுநீரகத்தில் மீள அகத்துறிஞ்சல். அப்ப அந்த கேள்விக்கு சரியான விடை மீள அகத்துறிஞ்சும் செயன்முறை. அடுத்த கேள்வி, மேலே 2Bயில் குறிப்பிட்ட செயல்முறை அதிக அளவில் நடைபெற்றால் அப்ப அதிக அளவில் நடைபெற நீரின் அளவு குறையும் போது. சரியா? நீரின் அளவு குறைந்து நீங்க தண்ணீர் குடிக்காம மிச்ச நேரம் இருக்கிறீங்க வச்சுக்கொள்ளுமே. தண்ணி தாகத்தோட மிச்ச நேரம் தண்ணி குடிக்காம இருந்தால் நடைபெறும் சிறுநீரகத்தின் இடுப்பில் அல்லது சிறுநீர் பையில் ஏற்படும் குறைபாடொன்றை குறிப்பிடுக. சரியா? அதை தாங்க போட்டிருக்கு. குறைவாக நீர் அருந்துவதன் காரணமாக சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் ஏற்படுகின்றன. இங்க நோய்கள் ஏற்படுகின்றன கேட்டு கேள்வியில அந்த நோய் எதுன்னு கேட்டிருக்கு. நாங்கள் அந்த நோய் சம்பந்தமா இதுக்கு முன்னே கேள்வி ஒன்றில் பார்த்துட்டோம். அது என்ன கேள்வி? என்ன நோய்?
என்ன நிலைமை? சொல்லுங்க பாபு. நீர் குறைவாக அருந்துவதனால் ஏற்பட்ட ஒரு நோய் நிலைமை. என்ன நோய்? சிறுநீரகத்தில் கற்கள் உருவாதல். சரியா? அப்ப நாங்க சிறுநீரக கற்கள் உருவாகுவதை தடுப்பதற்கு என்ன செய்யலாம்னு நாங்க ஏற்கனவே உள்ள கேள்வி ஒன்றுல பார்த்தோம். அப்ப சிறுநீரக கற்கள் உருவாகுவதற்கு நபர் ஒருவர் எடுக்கும் உணவு செல்வாக்கு செலுத்துகிறதுன்னு பார்த்தோம். அதாவது நெத்தலிக்கு தக்காளி போட்டு சமைப்பதன் மூலம் அந்த சிறுநீரக கல் உருவாகுவதற்கு காரணமான கல்சியம் ஆக்சலேட் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்காம். அதாவது இங்க உணவு பழக்கம்னு சொல்லியிருக்கு. நெத்தலிக்கு தக்காளி போட்டு சமைக்கும் போது அந்த உணவுல அதன் மூலமாக கல்சியம் ஆக்சலேட் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப கல்சியம் ஆக்சலேட் என்பது அந்த கல்சியம் ஆக்சலேட் போன்ற பதார்த்தங்கள் பளிங்காவதன் காரணமாகத்தான் கற்கள் தோன்றுகின்றன. அப்ப அந்த உணவு பழக்கமும் சிறுநீரகத்தில் அல்லது சிறுநீர் பையில் கல் உருவாகுவதற்கான ஒரு உணவு பழக்கம் காரணமாக கூறலாம். அதே நேரம் சிறுநீரை வெளியேற்றாது நீண்ட நேரம் தேக்கி வைத்திருப்பதற்கான காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இந்த பாடத்தை பௌதீகவியலோட தொடர்புபடுத்தலாம். சிறுநீரக கல் உருவாகுவது எப்படின்னு சொன்னால், சிறுநீரக கற்களை லேசர் கதிர்களை செலுத்தி உடைத்து தூளாக்கி அகற்றப்படும். சரியா? நீங்க படிச்சிருக்கீங்க கலியொலிகள். 20 மனிதன் கேள்தகையில் 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ். 20 ஹெர்ட்ஸை விட குறைந்த ஒளியை நாங்கள் கீழொலி என்றும் 20,000 ஹெர்ட்ஸை விட கூடிய ஒளியை களியொலி என்று சொல்வோம். அந்த களியொலியின் பயன்பாடுகள் ஒரு 10 மட்டும் படிச்சிருக்கோம். அந்த களியொலியின் ஒரு பயன்பாடு சிறுநீரக கற்களை உடைத்தல். சிறுநீரக கற்களை உடைக்கும் அந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் என்ன பிள்ளைகள்? சிறுநீரக கற்களை உடைக்கும் தொழில்நுட்பம் எந்த பெயர் கொண்டு அழைக்கப்படும்? வெரி குட். இந்த லித்தோரிப்சி என்ற பெயர் அலைகள் பாடத்திலையும் இருக்கு, மனித உடற்செயல்முறைகள் பாடத்திலையும் இருக்கு. இந்த விடயம் 2 இடங்கள்ல இருக்கு, நன்றாக அவதானிச்சுக்கோ. லித்தோரிப்சி லேசர் கதிர்களை செலுத்தி கற்களை உடைத்து தூளாக்கி அகற்றப்படும். இந்த தொழில்நுட்பத்தை நாங்க சொல்றது லித்தோரிப்சி. சரி, அந்த பாடத்துல எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். அதாவது சிறுநீரக கற்களை உடைக்கும் அலைகள் பாடத்துல இந்த பாருங்க, சிறுநீர் கற்கள் இருக்கும் இடத்திற்கு களியொலி அலைகளை அனுப்புவதன் மூலம் அக்கற்கள் அல்லது கல்சியம் ஆக்சலேட்டு பளிங்குகள் உடைக்கப்படுகின்றன. இந்நுட்ப முறை லித்தோரிப்சி எனப்படும். அங்க லேசர் கதிர், இங்க களியொலி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்ப களியொலி அலைகளை அனுப்பி அல்லது லேசர் கதிர்களை அனுப்பி கல்சியம் ஆக்சலேட் பளிங்குகள் உடைக்கப்படும் தொழில்நுட்பம் அல்லது நுட்ப முறை லித்தோரிப்சி. லித்தோரிப்சி நீங்க இருக்கு, அங்க லித்தோரிப்சின்னு இருக்கு. மிக பொருத்தமா இங்கிலீஷை வாசிட்டா லித்தோரிப்சி. சரியா? லித்தோரிப்சி எப்படி எழுதினாலும் உங்களுக்கு பிழை உள்ளாது, சரியா எழுதிக்கொள்ளும். லித்தோரிப்சி எனப்படும். சரி, இப்ப நாங்க இந்த கேள்வி மற்றும் குறைபாடு ஒன்றை குறிப்பிட சிறுநீரக கற்கள் உருவாதல். சரி, 5ஆம் பக்கம் போவோம். பயற்றம் தாவரங்கள் 2இல் உள்ள பூக்கள் 2ஐ உருவில் காணலாம். சரி, இந்த பூல இது என்ன மகரந்த சேர்க்கை நடக்குது? இந்த வண்ணாத்தி பூச்சி மூலம் அயன் மகரந்த சேர்க்கை. வெரி குட். அயன் மகரந்த சேர்க்கை. ஒரு பூவின் மகரந்த மணி அதே தாவரத்தின் அல்லது அதே இனத்தை சேர்ந்த வேறொரு தாவரத்தின் முதிர்ந்த குறியை வந்தடையும் செயல்முறை அயன் மகரந்த சேர்க்கை எனப்படும். அயன் மகரந்த சேர்க்கை எனப்படும். அப்ப அதே பூவின்
குறியை அடையும் செயற்பாடு தான் தன் மகரந்த சேர்க்கை. ஒரு பூவின் முதிர்ந்த மகரந்த மணி அதே பூவின் முதிர்ந்த குறியை வந்தடையும் செயல்முறை தன் மகரந்த சேர்க்கை. வேறொரு பூவின் முதிர்ந்த குறியை வந்தடைந்தால் அது அயன் மகரந்த சேர்க்கை. அது சம்பந்தமான கேள்வி தான் இங்கே இருக்கு. ஆகவே முதலாவது பார்ப்போம். PQRS ஆகியவற்றுள் பெண்ணகத்தின் பகுதிகளை குறிப்பிடும் எழுத்துக்களை எழுதுக. பெண்ணகம், பெண்ணகமாக குறி, தம்பம், சூலகம். குறி, தம்பம் என்க குறி காட்டப்படவில்லை. P மூலமாக தம்பமும் Q மூலமாக சூலகமும் காட்டப்படுது. ஆகவே பெண்ணகத்தின் பகுதிகள் PQ. R என்பது கேசரம் அல்லது மகரந்த கூடு, S என்பது இலை. அவை ஆறும் எஸ்ஸும் ஆணகம், PQ பெண்ணகம். பெண்ணகத்தான் அங்க கேட்டிருக்கு. XY என குறிப்பிடப்பட்டுள்ள 2 மகரந்த சேர்க்கை முறைகளையும் குறிப்பிடுக. ஏற்கனவே பார்த்தோம். அதே பூவின் குறியை அடைதல் X ஆனது தன் மகரந்த சேர்க்கை என்றும், வேறொரு பூவின் குறியை அடையும் Y என்ற செயற்பாடு அயன் மகரந்த சேர்க்கை எனவும் அழைக்கப்படும். சரியா பிள்ளைகள்? சரி, இலைக்குளம் குயிக்கா. பூவின் பகுதிகளும் நாங்கள் ஏற்கனவே ஆரம்ப கிளாஸ்களில் பார்த்துட்டோம். சரியா? அதையும் திரும்ப ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பாருங்க, பெண்ணகம், குறி, தம்பம், சூலகம், அதுதான் பெண்ணகம். இங்கால ஆணகம், மகரந்த கூடு, இலை. மகரந்த கூடுக்கு நாங்கள் கேசரம்னு சொல்லுவோம். சூலகத்துக்குள்ள சூழ் வித்துகள் இருக்கும். இது இல்லாத பகுதிகளாக அள்ளி, புள்ளி, காம்பு, பூவடி என்பன வரும். சரி, XY ஆகிய 2 மகரந்த சேர்க்கை முறைகளுள் எம்முறை மூலமான மகரந்த சேர்க்கைக்கு பூக்கள் அதிகளவில் இசைவாக்கம் அடைந்துள்ளன. தன் மகரந்த சேர்க்கைக்கு அதிகளவில் இசைவாக்கம் அடைஞ்சிருக்கா, அயன் மகரந்த சேர்க்கைக்கு அதிகளவில் இசைவாக்கம் அடைஞ்சிருக்கா? நாங்கள் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் போட்டே படிப்போம். எந்த மகரந்த சேர்க்கைக்கு பூக்கள் இசைவாக்கம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி. என்ன மகரந்த சேர்க்கைக்கு வரும்? அயன் மகரந்த சேர்க்கை. வெரி குட். அயன் மகரந்த சேர்க்கை. அப்பூக்கள் இசைவாக்கம் அடைந்திருப்பது அயன் மகரந்த சேர்க்கைக்கு. அதுக்கு காரணங்கள் இசைவாக்கங்கள் 3 தருகண்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒருபாட்பூக்கள் உருவாதல், தன்மலட்டுத்தன்மை, சமனில்லா தம்ப உண்மை. தன்மலட்டுத்தன்மை, ஒருபாட்பூக்கள் உருவாதல், சமனில்லா தம்ப உண்மை, குறி அல்லது கேசரம் வளைந்து காணப்படுதல், இருகால முதிர்வு. இருகால முதிர்வு 2 இருக்கு. ஆணக முன்முதிர்வு, பெண்ணக முன்முதிர்வு என்று சொல்லி. சரி, அவை 5 இசைவாக்கங்கள் நாங்கள் பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கோம். இருகால முதிர்வு, குறிகேசரம் வளைந்து காணப்படுதல், சமனில்லா தம்ப உண்மை, தன்மலட்டு தன்மை, ஒருபாட்பூக்கள் உருவாதல். இந்த 5ம் அயன் மகரந்த சேர்க்கைக்காக பூக்கள் கொண்டுள்ள இசைவாக்கம். ஏன் அந்த அயன் மகரந்த சேர்க்கைக்கு பூக்கள் இந்த இசைவாக்கங்களை தான் கொண்டுள்ளன, அல்லது அயன் மகரந்த சேர்க்கைக்கு பூக்கள் அதிக அளவில் இசைவாக்கம் அடைந்துள்ளன என்று கேட்டால், அயன் மகரந்த சேர்க்கை மூலம்தான் 2 தாவரங்களின் இயல்புகள் கலப்பதற்கு வாய்ப்பு. 2 தாவரங்களின் இயல்புகள் கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பின் மூலமாக கிடைக்கிற அனுகூலம் என்னன்னு கேட்டால், வீரியமிக்க புதிய பரம்பரை ஒன்றை தோற்றுவிக்க முடியும். அயன் மகரந்த சேர்க்கை மூலம் கிடைக்கிற அனுகூலம் என்னென்றால், 2 தாவரங்களின் இயல்புகள் கலப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுவதனால் வீரியமிக்க புதிய பரம்பரை ஒன்றை தோற்றுவிக்க முடியும். இதனால தான் சில பூக்கள் தன்மகரந்த சேர்க்கையை தவிர்த்து அயன் மகரந்த சேர்க்கையை மேற்கொள்வதற்கு இசைவாக்கம் அடைந்துள்ளன. சரியா பிள்ளைகள்? இந்த பாயிண்ட்ஸை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது பி, ஒரு அட்டவணை. அது புத்தகத்துல உள்ள அட்டவணை. ஆகவே எல்லாரும் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு சின்ன பிழை ஒன்று இருக்கு. கேள்வியில் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? பிழை அவர் சொல்லணும் டைப் ஆயிருக்கு. குருதி திரவ விளையம் இல்ல, குருதி சிறு தட்டு. வெரி குட். அப்ப செஞ்சிருக்கீங்க. ஆனா ஓகே. அப்ப இந்த இடத்துல குருதி திரவ விளையம் வந்திருக்கு. அது குருதி திரவ விளையம் இல்ல, குருதி சிறு தட்டு. மற்ற எல்லாமே புக்ல உள்ள அட்டவணை. பார்த்து பிள்ளைகள் குயிக்கா எழுதி கொள்ளுங்க.
இந்த இடத்துல குருதி சிறு தட்டுக்கள். குருதி சுற்றோட்ட தொகுதி எடுத்தா எங்களுக்கு அதை பார்க்கலாம். நீங்க எழுதினால் அடுத்ததுக்கு போகலாம் எங்களுக்கு. அப்ப சிறு துணிக்கை தந்திருக்கு. ஏண்ட எழுத்து திரவ விளையம். குருதி திரவ விளையம். செங்குருதி களம் பி. பி என்பது செங்குருதி களம். வெண்குருதி களம் இந்த இடத்த தான் நாங்கள் மாற்ற சொன்ன குருதி சிறுதட்டுன்னு சொல்லி பேப்பர்ல குருதி திரவ விளையம் டைப் ஆகிட்டு இருக்கு. வெண்குருதி களத்தை இரண்டாக பிரிக்கலாம். சிறுமணி கொண்ட வெண்குருதி, சிறுமணியற்ற வெண்குருதி களம். இப்ப சிறுமணி கொண்ட வெண்குருதி களம் நடுநிலை நாடி. இந்த இடத்துல சீன் எழுத்து தரப்பட்டிருக்கு, அது யோசி நாடி. அடுத்தது மூல நாடி. சிறுமணியற்ற வெண்குருதி களங்களை இரண்டாக பிரிக்கலாம். இந்த இடத்துல டி தரப்பட்டிருக்கு, டிக்கு வரும் நிணநீர் குழியம். அடுத்தது தரப்பட்டிருக்கு ஒற்றை குழியம். நீங்க எழுதினால் எங்க அடுத்த கட்டம் போகலாம். இவ்வாறான ஒரு அட்டவணை அல்லது ஒரு தொடர்பு பொதுவாக வாரது எக்ஸாமுக்கு வளமையா. இதை பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். வெண்குருதி சிறுதுணிக்கியானது உடலினுள் புகும் பாக்டீரியா போன்ற தொற்றுக்களை அழித்து பாதுகாக்கிறது. நுண்ணங்கிகளை அழிப்பதற்கு மேலதிகமாக வெண்குருதி சிறுதுணிக்கைகளினால் மேற்கொள்ளப்படும் வேறு தொழில் ஒன்றை தருக. வேறு தொழில். நுண்ணங்கிலிருந்து பாதுகாப்பது போல வேற என்ன விடயத்திலிருந்து அது எங்களை பாதுகாக்குது? வேற தொழில் என்ன? அநேக நோய்களை இனங்காண உதவும். ஓ, அதே நாங்கள் அதை வச்சு நாங்கள் அதில் எண்ணிக்கையை வச்சு இதில் கேட்டதுக்கு வெண்குருதி சிறுதுக்கினம் மேற்கொள்ளப்படும் வேறு தொழில் நுண்ணங்கியை மட்டும் கூறியிருக்கு. நுண்ணங்கி இல்லாம வேற எதுல இருந்து அது எங்களை பாதுகாக்குதுன்னா சரி. வேற எதுல இருந்து பாதுகாக்குது? பிற பொருள் எதிரியாக தொழிற்படும். வெரி குட். பிற பொருள் எதிரி. அதை எழுதி கொடுங்க பிள்ளைகள். நுண்ணங்கியால் மட்டுமில்லை பிற பொருட்கள் அதாவது நச்சு பொருட்கள் அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் குருதி சுற்றோட்ட தொகுதிக்கு போனால் வெண்குழியம் என்ன செய்தால் அதை எதிர்க்கும். பிற பொருளை எதிர்க்கிறது தான் பிற பொருள் எதிரி. வெண்குருதி தொழில் பாருங்க. நோயை ஏற்படுத்தக்கூடிய தொற்றுக்கள் குளியச்செயல் மூலம் அளிக்கப்படுவதால் வெண்குழி எண்ணிக்கை நியமித்து அதிகரிக்கும். அதிகமாகும். சரி, அப்ப முதலாம் பாடத்தில் இருக்கு போல கணவிட. ஓ, அதை பார்த்துருவோமே. சரி, பாதுகாப்பு. குருதி நிலையத்தின் தொழில்கள் பதார்த்தங்களை கொண்டு செல்லல், பாதுகாப்பு, ஓர் சீர்திருத்த நிலையை பேணல். அப்ப குருதி நிலையத்திலுள்ள வெண்குழிய கலங்கள் பிற பொருள்களை நுண்ணங்கி தொற்று தின்குழிய செயல் மூலம் அழிக்கும். அத்துடன் பிற பொருள் எதிரிகளை உருவாக்கும். எத்தனை பிற பொருள் எதிரிகளை உருவாக்கும். ரெண்டுமே பாதுகாப்பு தொழில்தான். ஆகவே பிற பொருள்களை உருவாக்கும்னு நாங்கள் எழுதுவோம்.
பிற பொருள் உற்பத்தியாக்கி அல்லது பிற பொருள் எதிரிகளை உருவாக்குதல். சரியா பிள்ளைகள்? இந்த நுண்ணங்கியை அழிக்கிறதுக்கு அந்த செயல் எவ்வாறு அழைக்கப்படும்? நுண்ணங்கி தொற்றுகளை அழிக்கும் பொறிமுறை, அந்த முறை எவ்வாறு அழைக்கப்படும்? தென்குழியச் செயல். தின்குழியச் செயல் மூலம் அழிக்கப்படும். தின்குழியச் செயல் மூலம் அழிக்கப்படும். சரி, இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். அடுத்த கேள்வியை நான் பார்ப்போம். நபர் ஒருவரின் இசிஜி வரைவு கீழே தரப்பட்டுள்ளது. இக்குறிப்பு இதய வட்டத்தின் 3 சந்தர்ப்பங்களை காட்டுகிறது. ஏற்கனவே எக்ஸாமுக்கு வந்திருக்கு. சரியா? இவற்றுள் ஒரு சந்தர்ப்பத்தை பேரிடுக. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம். இந்த பியை பேரிட்டா, அதாவது இதய வட்டத்தின் 3 நிலைகள். பி என்ன? சோனையறை சுருக்கம். அடுத்த கியூஆர்எஸ் இதயவரை சுருக்கம். இப்போ சோனையறையும் சுருக்கிட்டு இதயவரையும் சுருங்கிட்டினால் இப்போ ரெண்டுமே ஆஃப் ஆக போகுது. அதுதான் டி சோனியரை இதயவரை தளர்வு அல்லது விரிவு. அப்ப இவற்றில் ஒரு சந்தர்ப்பத்தை பெயரிடுக சொன்னால் அதை நீங்க பெயரிடணும். சரியா பிள்ளைகள்? பி என்ன? சோனையரை சுருக்கம். கியூஆர்எஸ் இதயவரை சுருக்கம். டி சோனியரை இதயவரை தளர்வு. சொல்லிக்கொள்ளுங்க. இதய வட்டத்துல 3 நிகழ்வையும் அது குறிச்சு நிக்குது. இதுதான் அது. இதுதான் தரப்பட்டது. பி சோனியரை சுருக்கம், கியூஆர்எஸ் இதயவரை சுருக்கம், டி சோனியரை இதயவரை தளர்வு. சரி, அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். அங்கியலின் உடலொரு பெருக்கி காட்டினால் வட்டம், இதய வட்டம், இதய வட்டத்திற ஒலிகளை தெளிவாக கேட்க முடியும். இதற்கு லப் ஒலி இதயத்தின் எவ்வாழ்வுகள் மூடப்படுவதனால் ஏற்படுத்தப்படும். இதய ஒலி லப் டப்ன்ற ஒலி. அதில் லப் ஒரு காரணத்துக்காக ஒலிக்கும், டப் ஒரு காரணத்துக்காக ஒலிக்கும். இதுல கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு லப் ஒலி இதயத்தின் எவ்வாழ்வுகள் மூடப்படுவதால் ஏற்படுத்தப்படுகிறது. சொல்லுங்க பாப்பா, என்ன வாழ்வு? எந்த வாழ்வுகள் மூடப்படும் போது ஏற்படுத்தப்படும்? லப்பொலி ஒரு காரணத்துக்காக ஏற்படுத்தப்படும், டப்பொலின்னு ஒரு காரணத்துக்காக ஏற்படுத்தப்படும். எந்தெந்த சந்தர்ப்பத்துல எந்த ஒலி ஏற்படுத்தப்படும்? இப்ப லப்பொலியை கேட்டிருக்கு. தெளினாக்கள் சொல்லுங்க. சார் கேள்வியை மராசனம். இருக்கூர் வாழ்வு. கேள்விதான். உடல் எவ்வளவு பெருக்கி செத்தஸ்கோப் வைப்பாங்களே டாக்டர் மாதிரி எங்களை நெஞ்சில வைப்பாங்களே, அந்த சந்தர்ப்பத்தில் இதய வட்டத்துல ஒளியை தெளிவாக கேட்க முடியும். தெளிவாக அந்த சத்தம் கேட்கும். நீங்க ஸ்கூல்ல செயற்பாடுகள் செஞ்சு பார்த்துருப்பீங்க 6-7ஆம் ஆண்டுகள்ல. சரியா? யோகட் கோப்பை எல்லாம் ரப்பர் எல்லாம் பயன்படுத்தி, கம்பிகள் பயன்படுத்தி செஞ்சிருப்பீங்க செத்தஸ்கோப் மாதிரி. இப்போ இதில் கேட்டிருக்கு லப்டப்ட ஒளி தானே கேட்கும். அந்த லப்ட ஒளி இதயத்துல எவ்வாழ்வுகள் மூடப்படுவதனால் ஏற்படுத்தப்படும். லப் என்ற ஒளி இருக்கூர் முக்கூர் வாழ்வுகள் மூடப்படும் போது. சரி, இருகூர் முக்கூர் வாழ்வுகள் மூடப்படும் போது. பாருங்க, இந்த விஷயத்தை வச்சுதான் கேட்டிருக்கு. இந்த பகுதி, இந்த பந்திலையும் தான் அந்த கேள்வி வந்திருக்கு. லேப்டாப் ஒலி கேட்கும். லப் ஒலி டப் ஒலியை விட நீண்டது. அப்ப லப் ஒலி தான் நீண்ட ஒலி. இதுல இன்னொரு கேள்வி எடுக்கலாம். லப் டப் ஒலி இருக்குதானே, அதுல லப் ஒலி டப் ஒலியை விட நீண்டது. அப்ப முன்னுக்கு வர லப் ஒலி தான் கொஞ்சம் நீண்டது. லப்பொலியானது, இப்ப கேட்ட கேள்விக்கான விட, லப்பொலியானது இதயவரை சுருக்கத்தின் போது எந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படுது என்றால் இருகூர் முக்கூர் வாழ்வுகள், இந்த இருகூர் முக்கூர் வாழ்வுகள் மூடப்படும் போது தோன்றுகிறது. இதுதான் விட. லப்பொலியானது நீண்டது ஒளி. இந்த லப்பொலியானது இருகூர் முக்கூர் வாழ்வுகள் மூடப்படும் போது தோன்றுகிறது. இங்க டப்பொலியை பத்தி கேட்க இல்லை. அப்படி கேட்டால் டப்பொலியானது குறுகியது, அது எப்ப தோன்றும் என்று கேட்டால் டப்பொலி அரைமதி வாழ்வுகள் மூடப்படுவதன் காரணமாக
அரைமதி வாழ்வுகள் மூடப்படுவதன் காரணமாக டப்பொலி கேட்கும். சரியா பிள்ளைகள்? கேட்ட கேள்விக்கான விடை இருகூர் முக்கூர் வாழ்வுகள் மூடப்படும் போது என்பதுதான் கேட்ட கேள்விக்கான சரியான விடை. சரி, இப்ப நாங்க கடைசி பக்கம் இருக்கு இந்த டியூட்ல. சரி, அதை பார்ப்போமா? பார்க்கலாம்னு பார்க்கலாம். அந்த சிஏ மட்டும் பார்ப்போம் சார். சரி, ஓகே, நீங்க ஓகேன்னு எனக்கு சரி. சரி, இதான் அந்த செயற்பாடு 10ஆம் ஆண்டுல உள்ள செயற்பாடு. இதுக்கு மேல இன்னொரு செயற்பாடு இருக்கு. அந்த செயற்பாடு ஏற்கனவே எக்ஸாம்ல வந்துட்டு, இந்த படம் எக்ஸாம்ல வந்துட்டு, இப்ப இந்த படம் தான் நாங்க பார்க்க போறோம். இந்த படம் தான் கேள்வி. அதாவது இந்த பரிசோதனை நோக்கம் சுவாசத்தின் போது ஒட்சிசன் உள்ளெடுக்கப்படுகின்றமை காட்டு. சுவாசத்தின் போது ஒட்சிசன் எடுக்கப்படுகின்றமை பரிசோதனை ரீதியாக காட்டுதல். இதுல KOH இடப்பட்டிருக்கு. KOHக்கு பதிலாக வேற என்ன போடலாம்? NaOH போடலாம். அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கார்பனீராக்சைடு வாயுவை அகத்துறிஞ்சுவதற்காக போடப்பட்டிருக்கு. சரியா? கார்பனீராக்சைடு வாயுவை அகத்துறிஞ்சுவதற்காக போடப்பட்டிருக்கு. அதாவது இங்கு கார்பனீராக்சைடு வாயு அகத்துறிஞ்சப்பட்டால் முளைக்கும் வித்துக்கள் ஒட்சிசனை உள்ளெடுக்கும், கார்பனீராக்சைடு வாயுவை வெளியிடும் சுவாசத்தின் போது. அப்ப கார்பனீராக்சைடு எல்லாம் வர இருக்கிற கார்பனீராக்சைடு வாயுவையும் முளைக்கும் வித்துக்கள் சுவாசத்தின் போது வெளிவிடும் கார்பனீராக்சைடு வாயுவை இந்த KOH அகத்துறிஞ்சும். அப்ப இங்க கார்பனீராக்சைடு வாயுகளே இருக்காது. இருக்கின்ற ஒட்சிசனும் அகத்துறிஞ்சப்படும். பார்த்தால் மேனிய வாயுக்கள் ரெண்டிலே ஒரே அளவு தான் இருக்கும். அவை கார்பனீராக்சைடு அகத்துறிஞ்சப்படும், ஒட்சிசன் வாயு உள்ளெடுக்கப்படும். கார்பனீராக்சைடு KOH மூலமாக உறிஞ்சப்படும், ஒட்சிசன் சுவாசத்திற்கு பயன்படும். அப்ப இந்த குழாய்க்குள்ள ஒரு வெற்றிடம் ஒன்று உருவா போகுது. நாங்க ஒரு சோடா போத்தல ஒரு பட்டையை வச்சு அந்த பட்டைக்குள்ள உள்ள, அதாவது அந்த குழாய்க்குள்ள உள்ள வாயுக்களை இழுக்கும் போது, எங்களோட வாயுக்களை இழுக்கும் போது அந்த குழாய்க்குள்ள வெற்றிடம் வருவதன் காரணமாகத்தான் அதை நோக்கி சோடா போத்தல்ல உள்ள திரவம் எங்களுக்கு வருது. சரியா? சரி, இன்னொரு கவனப்படுத்த சொல்லி, இப்ப கார்பனீராக்சைடு வாயு இதுல இருக்கு. அந்த கார்பனீராக்சைடு வாயு என்ன செய்யும்னால் KOH மூலமாக துறிஞ்சப்படும். அப்ப இதுக்குள்ள கார்பனீராக்சைடு வாயு இல்லாமல் போய்த்திரும். இதுக்குள்ள இருக்கிற ஒட்சிசன் வாயுவும் இந்த முளைக்கும் வித்துக்கள் சுவாசத்துக்கு உள்ளெடுக்கும். அப்ப இதுக்குள்ள ஒட்சிசன் வாயுவும் இல்லாம போகுது, கார்பனீராக்சைடு வாயுவும் இல்லாம போகுது. அப்ப அந்த ஒட்சிசனுக்கும் கார்பனீராக்சைடுக்குமான ஒரு இடைவெளி உருவாகுது, வெற்றிடம். அதாவது சோடா போத்தல்ல நீங்க பட்டையை வச்சு வாய்க்குள்ள இழுக்கும் போது அந்த சோடா போத்தல் உள்ள வலியை நீங்க உள்ள எடுக்கிறீங்க. அப்ப அதுக்குள்ள வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தை நோக்கித்தான் சோடா நீர் எங்களோட வாய்க்குள்ள வருது. சரியா? காத்து இல்லாத இடத்துக்கு திரவம் வருது. அதே போல இந்த இடத்துல வெற்றிடம் உருவாகும் போது இந்த நீர் மட்டம், இந்த கண்ணாடி குழாயில நீர் மட்டம் கொஞ்சம் இப்படி மேலே ஏறி வரும். ஆனால் இந்த பி ஒழுங்கமைப்புல அவ்வாறான ஒரு செயற்பாடு நிகழாது. ஏன்னு சொன்னால் இங்க ஒட்சிசன் சுவாசத்திற்கு அகத்துறிஞ்சப்படும் போது கார்பனீராக்சைடு வாயு வெளிவிடப்படும். கார்பனீராக்சைடு வெளிவிடப்படுது, ஒட்சிசன் அகத்துறிஞ்சப்படுது. அப்ப அகத்துறிஞ்சப்படுற வாயுட அளவு திரும்ப சமப்படுத்தப்படுது. சமப்படுத்தப்பட்டால் இங்க எந்த வெற்றிடமும் வர இல்லை. அப்ப வாயுக்கள் அளவு அதே அளவுல இருக்கு. ஆகவே இங்க இழுபடாது. இந்த குழாய்க்குள்ளேயும் வாயு இருந்து கொண்டே இருக்கும். அவை பியில் உள்ள ஒழுங்கமைப்புல வாயு அப்படியே மேலே செல்லாது. சரியா? வாயு மேலே செல்லாது. அப்ப இதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க கேள்விக்கு வரணும். அதாவது என்ன முடிவுன்னு சொன்னால், முளைக்கும் வித்துக்கள் என்ன செய்யுது? சுவாசத்துக்கு ஒட்சிசனை பயன்படுத்துது. சரியா? சுவாசத்துக்கு ஒட்சிசனை பயன்படுத்துது. சரி, நாங்க பார்ப்போம் இப்ப கேள்வி. இப்பரிசோதனைக்காக முளைக்கும் வித்து எடுக்கப்பட்டமைக்கான காரணம். சும்மா வித்துக்கள் எடுக்காம முளைக்கும் வித்தியை எடுத்து சொல்லுங்க பாப்போம். அதுல முளைக்கும் வித்துக்கள்ல சுவாசம் நடைபெறும் வீதம் அதிகம். அப்ப நாங்க பார்த்து கொண்டே இருக்காம எங்களுக்கு அவசரமா பரிசோதனையை முடிக்கணுமாக இருந்தால் அதற்கு பொருத்தமான வித்து தான் முளைக்கும் வித்து. அதுல சுவாசம் நடைபெறும் வீதம் அதிகம்.
இப்பரிசோதனை தொகுதியில் KOH கரைசலின் பயன்பாடு யாது? அது வளமையா ஒளித்தொகுப்பு கேள்வியிலையும் வாரது. KOH கரைசலின் பயன்பாடு என்ன? கார்பனீரொக்சைட் வாயுவை அகத்துறிஞ்சல். இப்பரிசோதனை தொகுதியை தயார்படுத்தி 2 மணித்தியாலத்தின் பின்னர் நீர் அவதானிக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? நீர் அவதானிக்கக்கூடிய மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் சொன்னா அவதானிப்புண்டு கேட்டாலும் இந்த கேள்வி சரி. முதலாவது அவதானிப்பு ஏல என்ன அவதானிப்பீங்க, பியில் என்ன அவதானிப்பீங்கன்னு சொன்னா சரி. ஏல என்ன அவதானிப்போம்? ஏயில் பாத்திரத்தில் உள்ள நீர் கண்ணாடி குழாயினுள் நீர்மட்டம் மேலே செல்லும். பாத்திரத்தில் உள்ள நீர் கண்ணாடி குழாயினூடாக மேலெழும் அல்லது மேலே செல்லும். பாத்திரத்தில் உள்ள நீர் கண்ணாடி குழாயினூடாக மேலெழும். ஒழுங்கமைப்பு பியில் மேல் எழுவதில்லை அல்லது அத்தகைய மாற்றம் நிகழ்வதில்லை. அல்லது பியில் நீர்மட்டத்தில் மாற்றம் இல்லை. அவை இதை எழுதிக்கொள்ளுங்க. ஒழுங்கமைப்பு பியில் அத்தகைய மாற்றம் இல்லை. அடுத்து இதுல இல்ல கார்பனீரொக்சைட் அளவு கூடிக்கொண்டு போனால் சூடாகும், வெப்பமடையும், கொடுவை சூடாகும். அது பரிசோதனை ரீதியாக நாங்கள் அவதானிக்கலாம். குடுவை பியில் நீர்மட்டத்தில் மாற்றம் இல்லை அல்லது அத்தகைய மாற்றம் ஒன்றை அவதானிக்க முடியாது என்றும் எழுதலாம். குடுவை சூடாக உள்ளது என்றும் எழுதலாம். சரி, அடுத்த கேள்வி மிகவும் இலகுவான கேள்வி. சுவாசத்தின் போது நடைபெறும் வாயு பரிமாற்றத்தின் எக்கூறை இப்பரிசோதனையிலிருந்து உறுதிப்படுத்துவீர். எந்த கூரை? பரிசோதனை நோக்கமே அதுதான். எதை அவதானிக்கிறோம்? என்ன கூறு? ஆக்சிஜன். இல்லைன்னா சரி. சரியா பிள்ளைகள்? இந்த பரிசோதனை ஏற்கனவே வர இல்லை, மேல உள்ள பரிசோதனை வந்திருக்கு, அதனாலதான் இந்த கேள்வியை போட்டிருக்கு. இந்த பரிசோதனை ஏற்கனவே வந்துட்டு பாஸ் பேப்பர்ல. சரியா? ஓகே, அப்ப நாங்க இன்னும் கடைசி பக்கம் தான் இருக்கு. இன்னும் 2 வகுப்புகள் இருக்கு. சரியா? அப்ப நாங்க பார்ட் 1 தொடர்பான ஒரு கேள்வியும் அல்லது இன்னும் ஒரு எதிர்பார்க்கை வினாக்கள் இருந்தால் அதையும் நாங்க அடுத்த 2 கிளாஸ்களுக்கும் செய்வோம். இதுவரை செஞ்ச அனைத்து டியூட்டையும் இன்னொருக்கா மீட்டிக் கொள்ளுங்க. பிறகு எக்ஸாமுக்கு கேள்விகள் வந்த பிறகு இன்னொருக்கா மீட்டையிலன்னு கவலைப்பட்டு வேலையில இன்னும் கொஞ்ச நாளையும் மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனி டைம் என்கிட்ட கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. சரியா பிள்ளைகள்? அவை நாங்கள் இத்தோட கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.